எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல் தாரா பிரபா டைரிஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் 20 days சேலஞ்சோட டே வந்து 14 தான். இன்னும் 4 நாள் தான் இருக்கு இல்லையா நம்ம சேலஞ்சை முடிக்கிறதுக்கு. பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேறு நல்ல மழை. நேற்று வந்து கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு, எக்ஸசைஸ் பண்ண முடியல. இன்றைக்கும் வந்து நான் வந்து ஒரு டம்முன்னு ஒரு இடி இடிச்சுது பாருங்க. அப்போ தான் அது எத்தனை மணிக்கு இடி இடிச்சு தெரியுமா? ஒரு 4 மணிக்கு இருக்கும். ஐயோ என்னடா இடி இடிக்குது, வெளியே போட்டிருந்தது துணியெல்லாம் நனைஞ்சு போச்சேன்னு நினச்சேன். அதே மாதிரியே ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. நேற்று சாயங்காலம் தான் சரி வாஷிங் மிஷினில் போட்டேன். ரவுண்ட் 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 வீல் சண்டி பஸ்க்கு பாட்டு போகிறேன். நல்லா நனைஞ்சு போச்சு. ஃபுல்லாக வந்து நான் என்ன பண்ணது தெரியல. அதெல்லாம் புழிஞ்சு அப்படியே இல்லைன்னா மறுபடியும் ஒரு அலசி பின்னாடி துணியில் காய போடணும். 4 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தேன், மணி 4 மணி தான் ஆச்சு. சரி மழை வேறு பெய்யுது, நம்ம எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மணி போல் 6:30 தான் எந்திரிச்சு வந்து லெமன் காஃபியும் வந்து கரைஞ்சிருக்க தண்ணியும் வந்து காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் காலையில் எனக்கு என்னடா எனக்குன்னு வந்து சோதனை அப்படின்னு. நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது தான் மழை பெய்யும், கரண்ட்டு போகும், எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகும். உங்களுக்கு இந்த மாதிரி நினச்சிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு டைமும் நான் பார்த்துருக்கேன். கண்டினியூஸாக நேற்றும் பண்ணல, இன்றைக்கும் பண்ணல. இன்றைக்கானா நான் கண்டிப்பாக விடவே மாட்டேன். வெயில் அடிக்கும் பார்த்தீங்களா மதிய டைமில், அந்த டைமில் வந்து கம்மியாக, அதாவது காலையில் வெறும் வயிற்றில் பண்ணால் வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நமக்கு வந்து மூச்சல் வாங்காமல் இருக்கும் எக்ஸசைஸ். அதுக்காக தான் காலையில் வெறும் வயிற்றில் பண்ணுறது. ஆனால் நமக்கு என்ன மூச்சு வாங்காமல் பரவாயில்ல. நம்ம வந்து மதிய டைமில் கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு இருக்கேன் இன்றைக்கி. ஏன்னா வந்து 2 நாள் போயிடுச்சு. இப்படியே விட்டோம்னா சோம்பேறித்தனம் ஆயிரும், நமக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் போயிடும். ஏன்னா வந்து இன்னும் 4 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம எவ்வளோக்குள்ளே குறைக்கிறோம் அப்படின்றதான் சேலஞ்சே. நம்ம வந்து இன்னும் எனக்கு இந்த வந்து அந்த 95 மறுபடியும் 94 94 இப்போ போயிட்டு வந்துட்டுருக்கு. அது என்ன ஏதுன்னே தெரியல. அது வந்து நம்ம 93 கொண்டு வரணும் இல்லையா? அதனால இந்த 4 நாளையும் வந்து ஸ்ட்ரிக்டாக, இன்றைக்கெல்லாம் 14 இன்னும் 6 நாள் இருக்குது, ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அம்மா அதுக்கு அறிஞ்சது தண்ணி ஊற்றி விட்டுறாத கீழே. உனக்கு வேணுமா? நீ குடிக்கிறியா? கஷாயம் ஊற்றி விட்டுருவா. இது வந்து ஒரு அவளுக்கு கடுக்காய் பண்ணால் தெரியாது, கசக்கும். அது அடிக்கடி அவளுக்கும் உடம்பு சரியில்லை, ஏதாவது வயிறு வலிக்குது அப்படின்னா அவளுக்கு ஊற்றி விடுவோமா. அதனால் கடுக்காய் பிடினா ஒடியாந்துடும். அதனால அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நல்ல மழை பெய்யுது. உங்கள் ஊரில் இந்த மாதிரி மழை பெய்ஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேர்ந்து இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களோட வெயிட்டை டேட்டோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். 20 அதாவது இப்போ 40 days ஆகுதா, 14 நாளில் நீங்கள் எவ்வளோ கேஜி வந்து குறைச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும், எத்தனை நாளில் எவ்வளோ கேஜி குறைச்சிருக்கீங்க அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்ல, அதுக்காக தான் என்னோடய வெயிட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன், எவ்வளோ வெயிட் இருக்கேன் அப்படின்றத. சரி நான் போய் சாரி இங்கே தான் இருக்குது. அம்மா வா, அப்பா தூங்கட்டும். அப்பா 5 மணிக்கு தான் இருந்துச்சு, வா இங்க வா. பிளாக் காஃபி, சாரி லெமன் காஃபி தான் எடுத்துருக்கேன். நல்ல புளிப்பா இருக்கு. இந்த மலைக்கும் இந்த பிளாக் காஃபிக்கும் இது ஒரு நல்ல பேர் தான்ல. நல்லதாக குடிச்சு முடிச்சாச்சு. ஹாய், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 9:30 ஆகுது. காலையிலத்துக்கு வந்து 1 டம்ளர் ஓட்ஸ் கஞ்சியும் புடலங்காய் பொரியலும் வந்து எடுத்திருக்கேன். இதுதான் வந்து நம்ம காலையில் எடுத்துக்கிற டயட் ஃபுட்டுக்கான ஒரு மெனு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு வந்து புடலங்காய்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து கொஞ்சம் தேங்காய் அதெல்லாம் போட்டு செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். குழம்பாக வச்சு சாப்பிட்றத விட, சாம்பாராக வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து நம்ம தேங்காய், அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து சோம்பு அதெல்லாம் வந்து அரைச்சி இதில் ஊற்றினோம்னா அது அப்படியே வந்து புடலங்காய் கூட்டாக மாறிடும்.
நம்ம தேங்காயை வந்து திருவி போடுறோம் அப்படின்னா அது வந்து புடலங்காய் பொரியல் ஆயிரும். அதுதான் தேங்காய் போடாமையே பொரியலாக வைக்கலாம். அது வந்து அவ்வளோக்கா டேஸ்ட் இருக்காது, எனக்கு பிடிக்காது. இந்த தேங்காய் போட்டு வைக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இது பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 2:30 ஆகுது. ஐயோ சாரி, மணி 3:30 ஆகுது. உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அது இந்த உருளைக்கிழங்கு அரைச்சி ஊற்றி வச்சது, 100 கிராம் ரைஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் பொரியல், இதுதான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 7 மணி ஆகுது. சரி, ஆமாம் 7 மணி தான் ஆகுது. இந்த க்ரீன் டீ இருக்கு இல்லையா, க்ரீன் டீ தான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 7 மணி போல். அவ்வளோதான். நம்ம வந்து நைட்டுக்கு எதுவும் டின்னர்லாம் எதுவும் சாப்பிட போகிறதில்ல. இதுதான் வந்து டின்னருக்கு. நல்லா வந்து போட்டு ஆறிடுச்சு நல்லா. அதை மட்டும் நல்லா குடிச்சிட்டு அப்படியே வந்து நம்ம வந்து போய் தூங்க வேண்டியதான். நம்ம தூங்குறது ஒரு 8, 9 மணி 10 மணி கூட ஆகலாம். ஏன்னா இவ வச்சுட்டு நம்மளால் தூங்கலாம் முடியாது நேரத்துக்கு. நம்மளும் கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்துட்டு அப்படியே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை கிலோலேருந்து எத்தனை கிலோ வெயிட் குறைச்சிருக்கீங்க, எவ்வளோ நாள் என்னோட சரி 12 டேஸாக ஃபாலோ ஆமாம் 14 டேஸா 14 நாளில் எத்தனை கிலோ வந்து குறைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபுட்டு அதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபுட்டு என்னென்ன ஃபுட்லாம் எடுத்து குறைச்சிருக்கீங்க அப்படின்னு, எக்ஸசைஸ் எந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவ்வளோதான், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.